இந்த மாதிரி இப்போ நீங்க அவங்க உங்க மேல சொல்றாங்களே அலிகேஷன், அவங்க மேல நீங்க ஏதாவது புகார் கொடுக்க போறீங்கன்னா அதையும் பதில் சொல்லிருங்க. ஆமாங்க சார். இப்ப வந்து உண்மையா வந்து நீங்க வந்து கூட இருக்கா இல்லையா அந்த அதான் இருங்க சார். இப்ப வந்து தேவையில்லாம இவங்க வந்து சொல்றாங்க, உண்மையாலுமே அந்த மாதிரி இருந்தால் என்ன தண்டனை வேணா எனக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி இல்லாதவங்க இல்லாதப்போ இந்த மாதிரி அவதூறு பேசும் போது சத்தியமா சொல்ற எனக்கு ஏதோ ஒண்ணு அப்படின்னா இவங்க உள்ள போவாங்க. தேவையில்லாம இந்த மாதிரி யாரும் பேசக்கூடாது ஒருத்தவங்கள. ஏன்னா நாங்களே இல்ல இழந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஒருத்தவங்க வந்து வாய் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசக்கூடாது. இது உண்மையா என்னன்னு மேல இருக்கிற கடவுளுக்கு தெரியும். போனது எனக்கு போயிருக்குது, அவங்க வீட்டுல யாருக்கு போக கிடையாது. அவங்க வீட்லயே குழந்தை இருக்குது சரிங்களா, எனக்கு தான் போயிருக்குது. இப்போ ஒண்ணுதான் போச்சுட்டு பார்த்தா இன்னொன்னு போயிருச்சு. சரி, தேவையில்லாம அவதூறு இப்படி பரப்ப வேண்டாம். இந்த மாதிரி திரும்ப தேவையில்லாம இப்படி பேசினாங்கன்னா அவங்க மேல கண்டிப்பா வளர்ச்சி. இந்த மாதிரி கார்த்திகோட பழக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க சார், எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா பண்ணுனது அவங்க தான் தப்பு, அவங்க எல்லாமே சொல்லுவாங்க சார். இந்த மாதிரி பழக்கம் இருந்திருந்தா போலீஸே வந்துட்டு ஆக்ஷன் எடுத்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க சார். அந்த மாதிரி எந்த ஒரு பழக்கமுமே இல்ல. தயவு செஞ்சு பிளீஸ் இந்த மாதிரி யாருமே பாட்டில் இருந்தது நாங்க போட்டோ எடுத்தோம்னா ஒரு ஆம்பளை இருக்கிற வீட்டுல அவன் பண்ண மாட்டானா? சும்மா இதேவே நீங்க வந்து திருப்பி இதேவே கொண்டு வரீங்களே. இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? இதைத்தான் கொண்டு வரீங்க எல்லாருமே. நான் கேட்கறதுக்கு யாருக்கு பதில் வர மாட்டேங்குது. இன்னும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரே விஷயம் நான் ரெக்வெஸ்டா சொல்றேன். சோ நம்ம எங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்திருக்கு, நாங்க நீதிக்காண்டி போராடிட்டு இருக்கோம். ப்ளீஸ் தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரி தப்பான விஷயங்களை வந்துட்டு பரப்பாதீங்க. எல்லா வீட்லயுமே குழந்தை இருக்குது, பாப்பாக்கு வந்து நீதி கிடைக்கணும் போது இது கேஸே டைவர்ட் ஆகுது. சோ நீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த மாதிரி தப்பான விஷயங்களை பரப்பாதீங்க. எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கும் போது நீங்க இன்னொன்னு கொண்டு வந்து இதுல கொண்டு பேசும்போது எல்லாருமே எங்களோட சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு சொல்லி நாங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்கோம். அதனால இப்ப நாங்களே எல்லாம் கூப்பிட்டு நாங்களே எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். The Chennai Silks in Mega Summer Sale.